எங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். எங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியா என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியா என்னை வளர்த்து, கரமதிலே உருப்பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் வரிவும் தூய ஆவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரவார குரல் எழுப்பி முழங்கி அறிவியுங்கள். உலகின் எல்லை வரை இதை அறிய செய்யுங்கள். ஆண்டவர் தம் மக்களை விட்டுவிட்டார் என்று இறைவாக்கினருடைய குரலொளி நம் ஒவ்வொருவரையும் மீட்பின் ஞாயிறை, உயிர்ப்பின் ஞாயிறை, நாம் பயணிக்கின்ற இறை அனுபவத்தின் ஞாயிறை கொடுக்கிறது. இந்த ஞாயிறு வழிபாட்டில் ஒன்றிணைந்து சுபிக்கிற வேளையிலே நாம் குறைகளோடு மன வேதனையோடு பலவீனமான சூழலில் வந்திருக்கின்றவென்றால் இறைவனுடைய துணையை கேட்டு மன்றாடுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எப்பொழுதும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்து ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவ நிலைகளை குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்தருள் புரிவாராக. ஆமென். மகிழ்வோடு நாம் உன்னதர் கீதம் பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யார். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல்
அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர், உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது ஆட்சியின் பொருட்டு பேரின்பத்தில் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரிவீராக. அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைபிடிப்போமாக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்கின்ற அந்தோணியார் அன்பிய குடும்பங்கள் இத்திருப்பலியில் ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இவ்வேளையிலே நன்றியின் வழியாக அருள்தாஸ் மரியம்மாள் குடும்பம், ஜி பிரசன்னகுமாரி குடும்பம், காத்தரின் நல்லதொரு வேலைவாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றியிடுதலாக ஒப்பு கொடுக்கின்ற இவ்வேளையிலே பி ஜெயமூர்த்தி, டி காத்ரின் எல்சா, ஜே ஜொஹனா மேரி குடும்பம், எஸ்ஆர் தேவசகாயம் குடும்பம் நன்றியின் வழியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். இறைவனோடு ஒன்றிணைந்த ஆத்துமாக்கள் ஆகிய மரித்த குமாரருடைய 30ஆம் நாள் நினைவு திருப்பலி என் மேரி ஜாய், சி ராயப்பன், லூர்து சுவாமி, சிசிலியம்மாள், ஜார்ஜ், ஜோசப், ஜான், பிலோமினால், சூசை நாதன், சி மரிய சுந்தரராஜ் உடைய ஆண்மலை பாட்டிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நித்திகளை பாட்டியை மரித்த ஆத்துமாக்களுக்கு தந்தல்வீராக. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர கடவதாக. நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் திரு அவையின் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் பற்றிய திருத்தூதர்களின் போதனைகளை எடுத்துரைக்கின்றது. விருத்த சேதனம் தேவையா என்ற சந்தேகம் எழுந்தபோது அது தேவையில்லை என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம் என்று புனித பவுலும் பர்னபாவும் கூறும் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15,
இறைவார்த்தைகள் 1-2, 22-29 வரை. அந்நாட்களில் யூதேயாவில் இருந்து வந்த சிலர், நீங்கள் மோயிசன் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல், பர்னபா ஆகியோருடைய பெரும் கருத்து வேறுபாடு விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்கு சென்று திருத்தூதரிடமும் மூப்பரிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். பின்பு திருத்தூதர்களும் மூப்பர்களும் திருச்சபையர் அனைவரும் தம்முள் சிலரை தேர்ந்தெடுத்து அவர்களை பவுலோடும் பர்னபாவோடும் அத்தியோதியாவுக்கு அனுப்புவது என்று தீர்மானித்தனர். அவ்வாறே அவர்கள் சகோதரர்களிடையே முதன்மை இடம் பெற்றிருந்த பர்சபா என அழைக்கப்பட்ட யூதாவையும் சிலாவையும் தேர்ந்தெடுத்தார்கள். பின்பு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதி அவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அக்கடிதத்தில், திருத்தூதரும் மூப்பரும் சகோதரரும் ஆகிய நாங்கள் அத்தியோக்கியாகிய சீரியா, சிலேசியா ஆகிய இடங்களில் பிற இனத்து சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்து கூறுகின்றோம். எங்களுள் சிலர் அங்கு வந்து தங்களுடைய பேச்சால் உங்களது மனதை குழப்பி உங்களை கலகமுற செய்தனர் என்று கேள்விப்பட்டோம். இவர்களுக்கு நாங்கள் எந்த கட்டளையும் கொடுக்கவில்லை. எனவே நாங்கள் ஒரு மனதுடன் கூடி வந்து சிலரை தேர்ந்தெடுத்து எம் அன்புக்குரிய பர்னபா, பவுல் ஆகியோரோடு உங்களிடம் அனுப்புவதென்று தீர்மானித்தோம். இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்காக தங்கள் உயிரை கொடுக்க துணிந்தவர்கள். எனவே நாங்கள் யூதாவையும் சிலாவையும் உங்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் நாங்கள் எழுதுகிற இவற்றை தங்கள் வாய்மொழி மூலம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். இன்றையமையாதவற்றை தவிர அதிகமான வேறு எந்த சுமையையும் உங்கள் மேல் சுமத்தக்கூடாது என்று தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம். சிலைகளுக்கு படைக்கப்பட்டவை, இரத்தம், கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை மற்றும் பரந்தமை ஆகியவற்றை நீங்கள் தவிர்த்து உங்களை காத்துக்கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள் என்று எழுதியிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரை. கடவுளே, மக்களினத்தார் எல்லோரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் அனைவரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, என் மீது இறங்கி எனக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீரருளும் மீட்பை உணர்ந்து கொள்ளும். கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை
நேர்மையுடன் ஆளுகின்றே. உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றே. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. கடவுளே, மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக. உம்மை போற்றி புகழ்வார்களாக. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் விண்ணக எருசலேம் குறித்த புனித யோவானின் காட்சியை எமக்கு எடுத்துரைக்கின்றது. கடவுளின் மாட்சியால் நிறைந்து ஒளி வீசிய அந்த நகருக்கு 12 வாயில்கள் மற்றும் அவற்றில் இஸ்ரேலின் 12 குலங்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன என்பதை விவரிக்கும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருநகர் கடலிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 10 முதல் 14 வரை மற்றும் 22 முதல் 23 முடிய. தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலை உயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதை சுற்றி பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானதூதர்கள் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3மாக அவை அமைந்திருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கற்களை கொண்டிருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை. கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 உயிருள்ள வார்த்தைகள் 23 தொடங்கி 29 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொள்ளாதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பது இல்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வதை பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் என்று உரைக்கின்றார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலில் இன்றைய நாளில் நாம் வாசித்த இந்த இறை பகுதி நம் ஒவ்வொருவரையும் கடவுளுடைய பிரசனத்தில் எவ்வாறு நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. யோவான் எழுதிய நற்செய்தியிலும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற இறை வார்த்தை தூய ஆவியாருடைய உடனிருப்பை பற்றிய இறை வார்த்தையாக இருக்கிறது. அந்த இறை வார்த்தை எவ்வாறு நாம் உணர முடியும் என்று நாம் வாசிக்கின்ற பொழுது திருப்பாடலாசிரியர் முதல் அதிகாரம் 2வது இறைவசனத்தை எடுத்து வாசிப்போம். எவ்வாறு தூய ஆவியானவர் நம்மை அவருடைய பிரசனத்தில் ஆட்கொள்ளுக, எவ்வாறு நாம் நம்மையே தயாரித்து அவருடைய உடனிருப்பில் இருக்கின்றோம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தாவீதினுடைய வார்த்தைகள் நமக்கு தெள்ளந்தெளிவாக சொல்லப்படுகிறது. வாசிப்போம். ஆனால் ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உடையவர்கள். ஆண்டவருடைய திரு சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். யார் சிந்திக்க முடியும்? நாம் அவருடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆற்றலை கொடுக்கிறது. இரவும் பகலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்க அழைக்கப்படுகிறது. அந்த இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிற பொழுது அதே திருப்பாடல் புத்தகத்தில் 119வது அதிகாரத்தில் 165வது இறை வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த இறை வார்த்தை இறை சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கேட்போம்.
உமது திரு சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம ஒரு சில சூழ்நிலைகளை நிலைகுலைந்து நாம் ஆண்டவருடைய பாதம் வந்திருக்கின்றோம். ஆண்டவர் என்னை வழிநடத்த மாட்டாரா, ஆண்டவர் எனக்கு புதியதொரு வழியை காட்ட மாட்டாரா என்று நம்பிக்கையோடு வருகின்ற வேளைகளை எவ்வாறு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகள் சூழ்ந்த நிலையிலே நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம், வாழுகின்றோம் என்பதை இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணிகளில் எவ்வாறு கடவுளுடைய இறை திட்டத்தை, மோசேயினுடைய நியமங்களை, அந்த 10 கட்டளைகளை பின்பற்றுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற இயேசுனுடைய சீடர்களும் அவர்களுக்கு முன்பாக இருக்கின்ற யூதர்களும் அவருடைய வாழ்க்கையில் யூதர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்திருக்க வேண்டும் என்பது மோசேயினுடைய ஒரு கட்டளையாக அமைகின்றது. அந்த கட்டளையின்படி வாழுகின்றவர்கள் மட்டும்தான் யூதர்கள் என்று இருக்கிற வேளையில் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனக்குழப்பத்தில் பவுலும் பர்னபாவும் அவர்களோடு இருந்த அந்த அந்தியோக்கு நகரில் உள்ள மக்களும் குழப்பம் அடைகின்ற வேளைகளை அவர்கள் எங்கே போகிறாங்க? எருசலேமுக்கு செல்கிறார்கள். எதற்காக? எருசலேம் கடவுள் வாழுகின்ற ஒரு நகரமாக இருக்கிறது. கடவுளுடைய பிரசனத்தை அதிகமாக அள்ளி கொடுக்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அதே வேளையில் அந்த இடத்தில்தான் கடவுளுடைய வார்த்தை வல்லமையாய் பொழியப்படுகின்றதை இதோ தாவீது 119வது அதிகாரத்தில் உள்ள திருப்பாடல் 165 அழகாக சொல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய நியமங்கள், அவருடைய சட்டங்கள், அவருடைய கோட்பாடுகள் நம்மை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு முன்பாக எதுவும் நடக்காது, கடவுளுடைய துணை இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்ற வேளையில் இதோ ஒவ்வொரு கிறிஸ்துவின் மகனாக மகளாக உருவெடுக்கின்றவருடைய வாழ்க்கையில் பாவத்தை விட்டுவிட்டு, பழைய வாழ்வை விட்டுவிட்டு திரும்பி வாருங்கள். நீங்கள் உண்ண வேண்டியது, நீங்கள் வாழ வேண்டியது எந்த ஒரு நியமங்கள் என்பதை அழகாக சுட்டி காட்டப்படுகிறது. அதே தருணத்தில் சுட்டி காட்டப்படுகிற இந்த இறை வார்த்தையின்படி நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் தூய பவுலடிகளார் அந்த கடிதத்திலே அழகாக சொல்லுகின்றார். திருத்தூதரும் மூப்பர்களும் சகோதர சகோதரிகளும் நாங்கள் அந்தியோக்கியா, சீரியா, சிசிலியா ஆகிய இடங்களில் உள்ள பிற இனத்தவர்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் விடுகின்ற ஒரு அழைப்பு என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் இயேசுவை முழுமையாய் நம்புகிறவருடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஆண்டவர் கொடுக்கிற வேளையில் அந்த மாற்றம் எவ்வாறு இருக்கும் என்பதை இதோ தூய யோவான் திருவெளிப்பாட்டில் தான் கண்ட கனவாக சொல்லுகின்றார். 21ஆம் அதிகாரம் 14வது இறைவசனத்தில் எடுத்து வாசிப்போம். திருவெளிப்பாட்டு நூலில் 21ஆம் அதிகாரம் 14வது இறைவசனம். திருவெளிப்பாட்டு நூலில் 21ஆம் அதிகாரம் 14வது இறைவசனம். நகரின் மதில்கள் எத்தனை? 12 அடிக்கற்களை கொண்டது. இந்த 12 அடிக்கற்கள் எதை சுட்டி காட்டுகின்றது என்பதை பார்க்கிற வேளையில் 12 கோத்திரங்களை கொண்டதாய் வாசிப்போம். 4 பக்கங்களும், அது ஒவ்வொரு படிக்கற்களும் 4 பக்கமும் இருக்கிறது. ஒவ்வொரு பக்கமும் எத்தனை படிக்கற்கள்? 3 படிக்கற்கள் அமைகின்றன. ஒவ்வொரு படிக்கற்களும் சொல்லுகின்ற செய்தி
இதாவது இஸ்ரேல் மக்களை 12 குலங்களாக கோத்திரங்களாக கடவுள் அந்த பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்திலே அவர் அழகாக அவர்களை குடம்பெயர்ந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அந்த வாழ வைத்த வேளையிலே அவர்கள் தென்னாடு வடநாடு என்று தங்களுக்குள் பாகம் பிரித்து பிரிவினையை ஏற்படுத்தினார்கள். கடவுள் கொடுத்தது அனைவரும் பகிர்ந்து வாழுங்கள் என்ற ஒரு செய்தியை. ஆனால் அவர்கள் தங்களுக்குள்ளே உள்ள பகிர்வை மறந்தவர்களாய் அவர்கள் பிரித்து வாழ்ந்ததால் அந்த தென்னாடு வடநாடு என்று சொல்லப்படுகிற அந்த நாடு முழுமையும் எருசலேம் முழுமையும் இருக்கின்ற இடம் தெரியாமல் அந்நியருடைய கரங்களிலே சென்றதான ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. அரசர்கள் நூலிலும் சாமுவேல் புத்தகத்திலும் யோசித்து பார்ப்போம். இறைவனுடைய இடத்துல வாழுகின்ற வருகின்ற ஜெபிக்கின்ற கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கின்றவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சவால் இருந்தாலும் ஆண்டவர் தடுத்து பாதுகாக்கின்ற வேளையில் அந்த பாதுகாப்பு எதற்காக? கடவுள் நம்மீது கொண்ட தூய அன்பினால்தான். அந்த தூய அன்பை இன்னும் அதிகப்படுத்துகின்ற வேளைகளே உங்களுக்கு ஒரு துணையாளனை அனுப்புவேன் என்று இந்த உயிர்ப்பின் காலத்தில் இயேசு அமைதியை தருகிறார். அந்த அமைதி எப்பொழுதும் உலகம் தருகிற அமைதியை போன்று அல்ல. உலகத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலே தேடுகின்ற அமைதியை போன்றல்ல. கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழுகின்ற ஒரு அமைதி. ஏனென்றால் ஆண்டவர் முழுமையாய் அவர் பார்த்து கொள்வார். அவர் என்னை வழிநடத்துகின்றார். அவர் என்னை சிம்மாசனத்திலே ஏற்றுகின்றார் என்ற ஒரு அனுபவத்தினுடைய அமைதியை உணர அழைக்கப்படுகின்றோம். சாமுவேல் முதல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் எவ்வாறு கோலியாத் பிலிஸ்தியருடைய தலைவராக இருந்து இஸ்ரேல் மக்களை எல்லாம் வீழ்த்துவதற்காக வந்த பொழுது அவ்வளவு பெரிய படையை எங்களால் எப்படி தோற்கடிக்க முடியும் என்று சவுலும் மற்றும் எருசலேம் படை வீரர்களும் நடுநடுங்கிய பொழுது தாவீது நம்பிக்கையோடு செல்லுகிறார். நம்பிக்கையோடு சென்று ஆண்டவருடைய உடனிருப்பை உணர்ந்தவராய் அவ்வளோ பெரிய பிலிஸ்தியர்களையும் பிலிஸ்தருடைய தலைவனையும் கோலியாத்தையும் கொன்றளிக்கின்றார். யாருடைய உடனிருப்பால்? ஆண்டவருடைய உடனிருப்பால். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எவ்வளோ பெரிதாக மழை போல வந்தாலும் ஆண்டவருடைய உடனிருப்பில் அவரை நம்பி நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் நம்மை இயேசுவனுடைய அமைதியை, இறைவனுடைய அன்பின் அமைதியை உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியில் அன்பை பகிர அழைக்கப்படுகின்றோம். இந்த ஒரு நிலையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் பயணிப்போம். இறைவனுடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் கடவுளுடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் தாங்குகின்றவதாய் வல்லமை உள்ளதாய் நாம் எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த வாசல் பக்கம் இருந்து நாம் நம்முடைய இல்லத்துக்கு சென்றாலும் ஆண்டவருடைய இல்லத்தின் கோட்பாடுகள் நம்மை தாங்கி வழிநடத்துகின்றன. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு ஆட்டுக்குட்டியாய் நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். தன்னுடைய இரத்தம் சொட்ட சொட்ட நமக்காய் மீட்டெடுத்து அந்த மீட்பின் கிண்ணத்தை, மீட்பின் உணவை நாம் உட்கொள்ள அழைக்கப்படுகிற இந்த வேளையிலே அவருடைய அறைகூவலை நாம் கேட்போம். என் மீது அன்பு கொண்டிருக்கின்றவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நாம் ஆண்டவர் கொடுக்கிற அந்த அன்பை பெறுகிற குடும்பமாக, பிள்ளைகளாக பயணிப்போம். ஆமேன். எழுத நிற்போம். நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய்
எனக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரால் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்தோடு மன்றாடுவோமாக. அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டுதல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்மைமிகு சுபங்களையும் கண்ணோக்கிரள நாம் ஜெபித்திடுவோம். நம்பிக்கையாளரின் மன்றாட்டு. என் பெயரால் தந்தை அனுப்பப் போகிற தூய ஆவியராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார் என உறுதியளிக்கும் ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களும் ஏனைய திரு அவை தலைவர்களும் தூய ஆவியாரின் துணையோடு எம்மை வழிநடத்தவும், இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு திரு சமூகமாய் பின்தொடர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உரைத்த இறைவா, உலகெங்கிலும் குறிப்பாக எங்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையிலும் நிலையான அமைதி நிலவும் மக்களினத்தார் எல்லாரும் உம்மை போற்றி புகழ்வார்களாக என்கிற திருப்பாடல் வரிகளுக்கு ஏற்ப நாடாளும் தலைவர்களும் குடிமக்களும் உமக்கு புகழ் சேர்க்கும் வழிதனில் பயணிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு என புதிய எருசலேமை சித்தரிக்கும் திருவெளிப்பாடு நூல் கூறுவது போல 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பெற்றுள்ள எம் மாணவ செல்வங்களும் அவர்களது பெற்றோர்களும் இறைவன் அருள்கிற ஒளியிலும் கடவுள் தருகிற வழியிலும் பயணித்து சிறந்தோர் எதிர்காலத்தை பெற்று மகிழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என கூறி சீடர்களை திடப்படுத்திய இறைவா, தோல்வி, உடல்நலை குறைவு, பணப்பாற்று ஏமாற்றம் போன்ற பல்வேறு இன்னல்களால் சோர்ந்து போயிருக்கும் அனைவரும் மீண்டும் திடம்பெற்று எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். சிறப்பாக நோயினால், தனிமையினால், இல்லத்தில், குடும்பத்தில், மருத்துவமனையில் உள்ள ஒவ்வொரு நோயாளிகளையும், மூத்தவர்களையும், முதியவர்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாட்களில் அன்னையினுடைய வணக்கமாத நிகழ்வுகளில் பங்கேற்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும், அவருடைய எண்ண சுபங்களையும், குறைகளையும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையினால் அனைத்தும் ஆண்டவருடைய திட்டப்படி விருப்பப்படி நடைபெற நாம் ஜெபித்திடுவோம். பயணத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். இறைவனுடைய உடனிருப்பை கேட்டு மன்றாடுகின்ற ஒருடைய குடும்பத்திலும் பொருளாதார வளர்ச்சி பெருகவும், தொழில் முன்னேற்றம் அடையவும்,
பிள்ளைகளுடைய படிப்பு கல்வி எதிர்காலம் சிறப்பாய் அமைந்திட உருக்கமாய் ஜெபித்திடுவோம். அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் பேறு பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார்க்க எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இங்குள்ள மக்களுடைய வாழ்வை பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாயிருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த பாஸ்கா காலத்தில், அன்னையினுடைய வணக்க மாதத்தில் நம்பிக்கையாளர்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை நெடுந்தளிக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதையெல்லாம் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா, இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. பொன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவேன், எல்லாம் தருவேன். பொன்னை தரவா, பொருள் தரவா, என்னை தருவேன், எல்லாம் தருவேன். இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தே தலைவா. அனைத்து உலகின் இறையவனே, உன் அருள் பெருக்கின் கொடை தர வந்தோ. அனைத்து உலகின் இறையவனே, உன் அருள் பெருக்கின் கொடை தர வந்தோ. நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோ. நிலத்தின் விளைவையும் உழைப்பையுமே அப்பமாய் ரசமாய் தருகின்றோ. இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. தீமையமக்கு செய்தவரை தினம் மன்னித்து பலி தர வருகின்றோ. தீமையமக்கு செய்தவரை தினம் மன்னித்து பலி தர வருகின்றோ. தேவ கிருபை மலையாகும் இத்தியாக பலிதனை தருகின்றோ. தேவ கிருபை மலையாகும் இத்தியாக பலிதனை தருகின்றோ. இதோ இதோ என்னை தந்தேன் இறைவா, இதோ
இதோ எல்லாம் தந்தேன் தலைவா. பொன்னை தரவா பொருள் தரவா என்னை தருவே எல்லாம் தருவே. அன்பு தொலைமை நெஞ்சங்களே, என்னுடையதும் உங்களதுமான தூய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்களை உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையின் தூய்மையாக்கப்பட்ட உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி புகழ் பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பது எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்கமாகி எம்பெருமான் இயேசு கிறிஸ்து வழியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் இதுவே. ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பனைத்தையும் புதுப்பிக்க பெற்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாக அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்க அதிகாரம் கொண்ட தூதர்களோடு உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து முழங்குவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர்மையாகவே தூயவராயிருக்கிறீர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் சிவனும் நீரே. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் இக்குழுமிருக்கின்ற முது அன்பு பிள்ளைகளையும் புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்துவின் திருவிடலாகவும் திருரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே தூய பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள்.
அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து விடும் மக்கள் நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பினேன் நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றீர், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்கள் அனைவரையும் அதே தூயாவில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகமெங்கும் பரவியிருக்கின்ற அன்பேன் தாய் திரு அவை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை தூய அன்பில் நிறைவேற செய்திரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தரலும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றல்வரியும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான மாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறை சாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், செம்மன், தூய அருளானந்தர், தூய ஃபாஸ்டினா, தூய மார்க்ரேட் மரிய அலகாக், இவ்வுலகில் உமக்குந்தவராய் வாழ்ந்து மறைத்த அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலைவாழ் பங்களும் தகுதி பெற்று திருமகனதை இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன் ஆமீன் ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பவரே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உமது அன்பின் பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்ற மக்களாக யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர் நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராக எம்பெருமான இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்கள் விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடையாக தருகிறேன் என்று உம்முடைய திருத்துதர்களுக்கு விழுந்தவரே, எங்களுடைய பாவங்களை, பலவீனங்களை, சுயநலங்களை எல்லாம் பாராமல் நம்பிக்கையோடும் பொற்பாதம் குழுமியிருக்கிற தாய் திருச்சிவன் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் குடும்பத்திலே ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானத்தையும் தந்தல்ல திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் திருரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் திறனைக்கும் உள்ளாக்காதபடி உம்முடைய அன்பின் பரிவிரக்கத்தினால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் பாதுகாப்பளித்து நலமளிக்கும் மருமருந்தாகிட அருள் புரியும். இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்துக்கின்ற இறைவன் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்துள்ளார நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மீண்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும், புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். வார்த்தையாகி நின்ற இறைவன், இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன். பாரில் எங்கும் பொது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். பாரில் எங்கும் புது பார்வை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன். காலம் கடந்த கலைஞன் என் தலைவன். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம்
அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழி வகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம் கோடி நன்மை கூடும். புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் கால போதும். இந்த வாழ தேவன் தந்த வாழ்வு பாதை எந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். தரும் உணவிது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் உணவிது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் உணவிது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் உணவிது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே
எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமீன். புனித அருளார்ந்த ஜெபம். செந்தமிழ் நாட்டிலே இயேசுவின் நற்செய்தியை போதிக்க வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றியிருந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றியறிய செய்தருளும். உமது மீட்பு பணியினை நாங்களும் மனமுந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரவ நாட்டின் நல்லாயரே, உம்முடைய ஆன்மீக உழைப்புகளையும் ஜெப தபங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை தயவாய் பெற்று தந்தருளும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றியோடு மன்றாடுவோமாக. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்றுரைக்கின்றார் ஆண்டவர். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீரே. பாஸ்கால் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்தருளும். எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவில் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு சாட்சிகளாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடர்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்வோம்.
அன்னையினுடைய வணக்க மாதத்தில் இறுதி வாரத்தில் பயணிக்கின்ற வேளையிலே இன்றைய நாள் வழிபாட்டை நம்முடைய பங்கில் உள்ள தூய அந்தோனியர் அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்திருக்கிறார்கள். பீட அலங்காரம் வழிபாட்டின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஜோராக ஏற்றிட்டு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பாராட்டுக்கள். சென்ற ஞாயிறு நீங்கள் கொடுத்த காணிக்கையின் வரவு 3716 ரூபாய். ஆசீர்வாதமாக கொடுத்த உங்களுடைய காணிக்கைகளுக்கு நன்றி. வருகின்ற ஞாயிறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்றைய நாள் வழிபாட்டை ஆரோக்கிய அன்னை அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள். பீட அலங்காரம் மற்றும் வழிபாட்டின் நிகழ்வுகள் சிறப்பு செய்கிற ஒவ்வொருவரும் முன் தயாரிப்போடு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஜூன் மாதம் புதிய கல்வி ஆண்டை துவங்குகின்ற வேளையிலே ஞாயிற்றுக்கிழமைகளில் பிள்ளைகள் ஆலயத்திற்கு திருப்பலியின் துவக்கத்திலேயே வரும்படி அழைத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிள்ளைகள் ஆங்காங்கே அமராமல் பீடத்திற்கு முன்பாக உள்ள இருக்கைகளில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த புதிய கல்வி ஆண்டை துவங்குகிற வேளையிலே இந்த பிள்ளைகளுக்காய் சிறப்பாக வருகின்ற ஞாயிறு வழிபாட்டில் அவர்களுக்காய் ஒப்பு கொடுக்கின்றோம். மேலும் வருகின்ற 8ஆம் தேதி ஜூன் மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஞாயிறு மறைக்கல்விகள் துவங்க இருக்கிறது. காலை 7 மணி திருப்பலியினுடைய தொடர்ச்சியாக 8:30 மணி முதல் 9:30 மணி வரை நடைபெறுகின்ற இந்த ஞாயிறு மறைக்கல்வியில் பிரிகேஜி முதல் 12ஆம் வகுப்பு படிக்கின்ற நம்முடைய கத்தோலிக்க பிள்ளைகள் இதில் பங்கேற்று ஜெபிக்க அழைக்கப்படுகின்றீர்கள். மறைக்கல்வி பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது கரங்களில் விவிலியத்தையும் கொண்டு வாருங்கள். பெற்றோர்கள் நீங்கள் கொண்டு வருவது போல அனைவரும் ஆலயத்துக்கு வருகின்ற பொழுது விவிலியத்தோடு வருவோம். நாளை மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை நாளை மாலையில் ஆரோக்கிய அன்னை அன்பிய குடும்பங்களில் யூபிலி ஆண்டின் அன்பிய திருப்பலி திருவாளர் தேவா அவருடைய குடும்பத்தில் நடைபெறுகிறது. நேற்று நடைபெற இருக்கின்ற திருப்பலி அது மாற்றலாகி நாளை மாலை 6 மணிக்கு நடைபெறுகிறது. எனவே இந்த அன்பிய திருப்பலி அன்பியத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பங்கேற்க அழைக்கப்படுகின்றீர்கள். மாலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறும். செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு குடும்பங்களாக இந்த நாட்களில் அன்னையினுடைய வணக்க மாத திருப்பலி மாலை 6 மணிக்கு பங்காலயத்தில் நடைபெறும். புதன்கிழமை 28ஆம் தேதி நம்முடைய பங்கில் உள்ள ஆங்கில குழுவினர் சென்ட் ஜூட் அன்பிய குழுமத்தினர் அவர்கள் மாலை ஜெபமாலை மற்றும் திருப்பலி நிறைவேற்றுகின்றார்கள். புதன்கிழமை மாலை ஆங்கிலத்தில் ஜெபமாலையும் திருப்பலியும் நடைபெறும். மேலும் வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை இறைவார்த்தை பகிர்வு, நற்கருணை, ஆசீர்வாதம், குணமளிக்கின்ற தெய்வீக இறை பிரசனம் நம்முடைய பங்கு ஆலயத்தில் நடைபெறுகிறது. வருகின்ற ஒவ்வொருவரும் கரங்கள் விவிலியத்தோடு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறை வார்த்தையினுடைய தெளிவுகளோடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாய் பயணிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய பங்கில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த மே மாதத்தினுடைய அன்னையினுடைய வணக்க மாதத்தினுடைய இறுதி வியாழக்கிழமையில் பங்கேற்க அழைக்கப்படுகின்றீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு யூபிலி ஆண்டாக சிறப்பிக்கப்படுகிறது. இந்த யூபிலி ஆண்டினுடைய இறுதி நாட்கள் டிசம்பர் 26, 27, 28 வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்கள் பூண்டி மாதா பசிலிக்காவிலே தியானம் நடைபெறுகிறது. எனவே ஆர்வமுள்ள குடும்பத்தோர் பெரியவர்கள் பங்கேற்க உங்களுடைய பெயர்களை வருகின்ற நாட்களில் பதிவு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகத்தில் உள்ள பல பங்குகளிலிருந்து பங்கேற்கின்ற இந்த தியானத்தில் குடும்பமாய் பங்கேற்கவும்
அழைக்கப்படுகின்றீர்கள். பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள். வருகின்ற 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வேளாங்கண்ணி பாத யாத்திரையாக செல்கின்ற குழுவினர் மாலை அன்னை மரியாளுடைய வணக்க நாளை சிறப்பிக்கின்றார்கள். நம்முடைய பங்கிலிருந்து பலர் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு செல்லுகின்றவர்கள் அன்றைய நாள் வழிபாட்டை சிறப்பு செய்ய அழைக்கப்படுகின்றீர்கள். மே மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை அன்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்து உறவின் ஆசீர்வாத திருவிழாவை பெருவிழாவாக தாய் திரு அவை கொண்டாடுகிறது. அன்று தேர்பவனி மற்றும் மாலை திருப்பலியை மரியாயின் சேனை என்று சிறப்பிக்கின்றார்கள். சன்னி பிலிப் குடும்பத்தினர் அன்றைய மாலை வழிபாட்டை சிறப்பு செய்கின்றார்கள். ஜூன் மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை செம்மன் துயரலானந்தருடைய நாள். அன்றைய நாள் வழிபாட்டை லூர்து மாதா அன்பிய குடும்பங்கள் சிறப்பிக்கவும், அதனைத் தொடர்ந்து இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை பெந்தகோஸ்து திருவிழாவை தூய யோவான் அன்பிய குடும்பங்கள் சிறப்பு செய்கிறார்கள். அனைவரும் எழுத நிற்போம். அன்னையினுடைய பாடலை பாடி ஆண்டவருடைய அருளாசிரை பெற்றுக்கொள்வோம். சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு. குத்தி பிளந்திடும் ஈட்டியும் மாணியும் கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டு, குத்தி பிளந்திடும் ஈட்டியும் ஆணியும் கொடூர சிலுவையும் கண்டு மிரண்டு, கத்தி தாய்மே பாய்ந்திடும் இயேசுவை சதாவும் நினைவில் பதித்திடுவாய், சதாவும் நினைவில் பதித்திடுவாய். சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும் அன்னையின் வாக்கு எத்துணை கனிவு எத்துணை தெளிவு வேண்டிடும் மனதுக்கு வரும் நிறைவு. சகாயத்தாயின் சித்திரம் நோக்கு. முழந்தால் படியிடுவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, உண்மையில் நம்பிக்கை வைக்கிறோம். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்கு மீட்பை பெற்றுத்தாரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்வதையும். உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க. தூய சூசை தந்தையே வாழ்க. காட் bless you. தேங்க்யூ ஃபாதர். பின்னிருக்கைகளில் அமர்ந்திருக்கின்றவர்கள் உங்களுடைய நாற்காலிகளை ஓரத்தில் போடும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஆலயத்திலிருந்து செல்லுகின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பின் பிரசனத்தில் அமைதியாக செப உணர்வோடு இல்லங்களுக்கு செல்ல அழைக்கப்படுகின்றோம்.